உருளைக்கிழங்கு தோலை செதுக்கிட்டு சிப்ஸ் போட போகிறோம். இப்படி பார்க்கலாம் இன்றைக்கி. ஒரே உருளைக்கிழங்கு 3/4 kg வரும்போது சிப்ஸ் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். தோலை சுத்தமாக செதுக்கிடலாம். இல்லை தோல் செதுக்காமல் கூட சிப்ஸ் போடுவாங்க, அது உங்கள் விருப்பம் தான். நான் தோலை செதுக்கிட்டு இது ஒரு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சிப்ஸ் போட போகிறேன். நல்லா தோலை செதுக்கிடணும். செதுக்கிட்டு ஒரு முறை கழுவிடுவோம். அதுக்கு ஒரு மாதிரி நான் சிப்ஸ் போட போகிறோம். சில வந்து தோல் சிப்ஸ் எடுக்காமல் கூட சிப்ஸ் போடுவாங்க, அது உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? பெரிய கிழங்கு சிப்ஸுக்காக கட்டாக எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். 3/4 kg வரும் ஒரு கிழங்கு, ஒரே கிழங்கு. சிப்ஸுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கழுவிடலாம். அப்புறம் கேஸ் பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் போடலாம். நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிப்ஸு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். நல்லெண்ணெயில் இனி எந்த ரெசிபி செஞ்சாலும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. சிப்ஸ் எடுத்துக்கலாம். ஒரே கிழங்கு 3/4 kg வருது. இந்த நீட் வாட்டரில் போட்டோம்னா பான்லி வேகிற அளவுக்கு சைஸ் பெருசு இல்லை, நம்ம சின்னதாகவே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி உள்ள தோல் சேர்த்துக்கிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம், போட்டுடலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். சிப்ஸ் எடுத்துடலாம். பெண்ட் பண்ணால் அதே சிப்ஸ் உடையும். முறை தெரியும் நமக்கு வந்தது. எடுத்தாச்சு. இப்படி எண்ணெய் சூடாகட்டும், போட்டுடலாம். மறுபடியும் சிப்ஸ் போட்டுடலாம். ரெண்டு 3 தடவை போட்டுடலாம் சிப்ஸு. நான் ஒரே கிழங்கு ஒரு 4 டைம் போட வேண்டியது. பெரிய கிழங்குறீங்களா, அதனால் நல்லா தூக்கி போட்டுங்க. நல்லா வேகட்டும். சிப்ஸ் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் கலர் அதிகமாக, ரெட் கலர் அதிகமாக இருக்குது. ரெட்டு கலரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா ஃபுல் ஒயிட்டாகவே இருக்கும். இந்த கலர் சேஞ்ச் ஆகாது. சில கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. இது கிழங்கை பொறுத்து கலர் வர்றதெல்லாம். எண்ணெய் சூடான மாதிரி போட்டுருக்கோம். 2 டைம் போட்ட சிப்ஸு 3 டைம் போட போகிறோம். இன்னொரு டைம் போடலாம். 4 டைம் போட வேண்டியது இருக்கும். பெரிய கிழங்கு இல்லைங்களா, ஒரு 4 டைமாக போட்டுடலாம். சின்ன கிழங்குனா பரவாயில்ல, பெரிய கிழங்கு எனக்கு நீட் வாட்டர் செய்யலை, குறுக்கு வாட்டர் செஞ்சுருக்கேன். உங்கள் சிப்ஸ் சின்ன வர மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். அது பெரிய சைஸில் போட்டோம்னா அந்த பான்லி வந்து பார்த்தா அது பெரிய பான்லி தான், பெரிய சிப்ஸாக போடலாம். அதனால கொஞ்சம் குறுக்கு வாட்டத்தில் சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? நல்லா கலக்கி கொடுங்க. நல்லா வேகட்டும். அப்படியே சிப்ஸுக்காக நல்லா திருப்பி விட்ருங்க. நல்லா வேகட்டும். நல்லா இருந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். 4வது முறை சிப்ஸ் போட்டுடலாம். அதில் தான் ஒரு பீஸ் இருக்குது. அவ்வளோதாங்க, போட்டுடலாம். இல்லைங்க, சிப்ஸ் போட்டாச்சு. அருமையில் அது ஒரு காரம் போட்டுடலாம். சால்ட்டு மிளகு போட்டு க்ளீனாக கலந்துடலாம். சிப்ஸ் போட்டாச்சு. லைட்டாக சால்ட்டு போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், தனி மிளகாய்த்தூள், சில்லி பவுட்ரு போட்டு அப்படியே கையால் கலந்தாலும் சரி. இல்லைங்களா? இவ்வளோ தாங்க. லைட்டாக சில்லி பவுடர், சாப்பிட சில்லி பவுட்ரு. சூப்பராக மசாலா சிப்ஸ் ரெடி. ஓகேங்களா?
சாட் பார்த்தலாம் போதுமா உப்புண்டு லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது. மிளகாத்தூளும் லைட்டாக போடலாம். இவ்வளோ தாங்க. ஒரே உருளைக்கிழங்கு வச்சு சிப் போட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் நீங்கள் இது வந்து மிளகு சால்ட் கூட போடலாம். மிளகு சிப் கூட செய்யலாம். ஓகேங்களா? இது மிளகாத்தூள் சால்ட்டு சிப்ஸு. நீங்கள் மிளகுத்தூள் வேணால் கூட தனியாக போட்டு செஞ்சுக்கலாம். இல்லை ஒன்லி மிளகாத்தூள் காரம் பிடிக்காதவங்க வெறும் சால்ட்டு மட்டும் கூட போட்டு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம மிளகாத்தூள் சால்ட்டு போடாமலே சாப்பிடும்போதே சுமார் டேஸ்ட் அருமையாக தான் இருக்குது. போட்டதுக்கப்புறம் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. பாருங்கள், அப்படியே மொறுன்னு பாருங்கள், மொறுன்னு சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம், டேஸ்ட் பார்த்துலாம். மொறுன்னு பட்டோட்டா சிப்ஸ் ரெடி சூடாக. ஓகேங்களா? அது ஃப்ரெஷ்ஷாக அருமையான டேஸ்ட்டில். ஓகேங்களா? நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தால் பெரிய உருளைக்கிழங்கு இருந்தால் ஒரு கிழங்கு இருந்தாலும் போதும். ஒரு உடம்புல எல்லாருமே அளவு கொஞ்சம் சாப்பிடலாம். டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்லெண்ணெய் செஞ்சது அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் எவ்வளோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மொறுன்னு சூப்பராக பட்டோட்டா சிப்ஸ் செஞ்சிட்டோம். இதே போல் நீங்களே செய்யுங்க. ஓகே காய்ஸ்.